ஹாய், நல்லா சிம்பிள் அண்ட் டேஸ்டியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1 டம்ளர் சாப்பாடு அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இது கூட 2 பச்சை மிளகா, இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு கேரட்டு பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், வேற எந்த காயும் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா கிளறி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு இது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்கன்னா நம்மளுக்கு சூடான சிம்பிளான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம், ஊறுகாய், மீன் மேக்கர் ஃப்ரை எது வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீர்த்தி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.